Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களை சபாநாயகர் பிரபாகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர்களை இபிஎஸ் முன்னிலையிலேயே விசாரிக்க திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் இந்த விசாரணை நடைபெறும் எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்ற விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, இந்த அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா சென்ற எம்எல்ஏக்கள் விவகாரம் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த விசாரணை 4வது முறையாக நடைபெற இருக்கின்றது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதில் ஒரு வித்தியாசமான முறையிலே, அதாவது இபிஎஸ் முன்னிலையிலே சபாநாயகர் இந்த விசாரணையை நடத்த இருக்கின்றார். அதிமுகவிலிருந்து 6 பேர் ராஜினாமா செய்துவிட்டு சென்றார்கள். இதில் முதல் பேட்சில் சென்றவர்கள் சத்யபாமா, அதே போல பெருந்துரை ஜெயக்குமார், அதே போல மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேர் சென்றிருந்தார்கள். அவர்களிடம் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக ஒரு முறை விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. 2 முறை நேரில் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. 3 முறை விளக்கம் கேட்டிருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அவர்கள் குதிரை பேரத்தின் அடிப்படையிலே தான் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தாவேகாவில் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். 4 தினங்களுக்கு முன்பு கூட அதிமுக சார்பில் மீண்டும் நினைவூட்டல் கடிதம் கொடுத்து வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் சபாநாயகர் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கின்றார். வரக்கூடிய 30ஆம் தேதி சட்டமன்றத்திற்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வர வேண்டும். அதே நேரத்தில் சபாநாயகர் முன்னிலையில் தற்போது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வர வேண்டும். சபாநாயகர் அறையில 3 பேர் தான் இருப்பார்கள். ஒருவர் சபாநாயகர், மற்றொன்று இபிஎஸ் அவர்கள், மற்றொருவர் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஒருவர் பின் ஒருவராகத்தான் அழைக்கப்படுவார்கள். எனவே இபிஎஸ் முன்னிலையிலேயே அந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து, நீங்கள் உண்மையிலேயே சொந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் ராஜினாமா செய்தீர்களா, அல்லது வேறு ஏதாவது அழுத்தத்திற்காக அல்லது பணம் பெற்றுக்கொண்டு வேறு ஏதாவது நோக்கத்திற்காக நீங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தீர்களா என்று சபாநாயகர் இபிஎஸ் முன்னிலையில் கேள்வி கேட்டு பதில் பெற இருக்கின்றார். இது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறை என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், குற்றம் சுமத்தியவர், குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் இருவரையும் நேரில் அழைத்து ஒரு நீதிபதி எப்படி விசாரணை நடத்துவாரோ அதே போல இபிஎஸ்ஐயும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருவர் பின் ஒருவராக சபாநாயகர் அழைத்து விசாரணை நடத்த இருக்கிறார். அதன்படி வரக்கூடிய 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருமதி பி சத்யபாமா, 11:30 மணிக்கு எஸ் ஜெயக்குமார், 12 மணிக்கு மரகதம் குமரவேல், 12:30 மணிக்கு முனைவர் இசக்கி சுப்பையா என்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தலா அரை மணி நேர இடைவெளியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இபிஎஸும் குறுக்கு விசாரணை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தோன்றுகிறது. எனவே இபிஎஸ் தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து சபாநாயகர் முன்னிலையிலேயே கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வரக்கூடிய இந்த 30ஆம் தேதி சட்டமன்றத்தின் தலைமை, அதாவது சபாநாயகர் அறையிலே வைத்து இந்த விசாரணை விரிவாக நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு செல்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சபாநாயகர் இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்து வருகிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.